எப்பவுமே ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அழுத்து போனவங்க ஒரு தடவை இந்த நெய் சோறு செஞ்சு பாருங்க. செய்யறதும் ரொம்ப சிம்பிள், டேஸ்டும் அசத்தலா இருக்கும். நெய் சோறு மனமாவும் சுவையாவும் இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு அக்ஷய கல்பாவோட ஆர்கானிக் நெய் தான் எடுத்திருக்கேன். குக்கர்ல 4 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், பிரியாணியில சேர்த்து தாளிச்சுட்டு ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும், இல்லைன்னா கலர் மாறிடும். இப்ப இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, தயிர், உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. கடைசி இதுல ஒரு தக்காளி சேர்த்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 20 நிமிஷம் ஊற வச்சு சீரக சம்பா அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி சமமா வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல தம் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சீரக சம்பா நெய் சோறு ரெடி. இது மைல்டா இருக்கிறதுனால 2 பொடி எக்ஸ்ட்ராவாவே சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு டேஸ்ட். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.